இரு அணி வீரர்களும் தனது கைத்தட்டல் மூலமாக நமது ஸ்பான்சர்களை வரவேற்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சோனை அழைத்து அங்கு செல்லுமாறு விழா கமிட்டி சார்பாக கேட்டுக்கொள்வோம். பாட்டு நமது விழா கமிட்டி சார்பாக மரியாதை செய்யப்படுகின்றது. கீழே போடவா அப்படியே முடிச்சிருவா. டாக்டர் இ ஐயப்பன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக மாமா வினோதவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக அண்ணன் ஏஜி கலையரசன் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக அண்ணன் ஏஜி இன்பரசன் அவர்கள் விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக விஜய் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக கேபி பேபி அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக செல்வின் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்பட இருக்கிறது. கிராண்ட் ஃபினாலே நடுப்பட்டி நாட் அவுட் 11 விசஸ் சரணாலயா. இது மேட்சுக்கு 4 ஓவர் கொடுத்துருக்காங்க. 4 போல யூஸ் பண்ணோம். டாஸை வின் பண்ணி சரணாலயா வந்து பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. பவர் பிளே கிடையாது. ஸ்ட்ரைக்கில் கார்த்திக், ஃபர்ஸ்ட் ஓவர் கூட அமான். ஃபர்ஸ்ட் ஒன் லெக் சைடில் நல்லா டேக் அண்ட் விக்கெட். சரி, இந்த முதல் பந்திலே எடுத்து போகிறாங்க. கார்த்திக் விக்கெட்ல மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நடுப்பட்டி நாட் அவுட் 11. செகண்ட் ஒன் ஒன் பேட்ஸ்மேன் சுந்தர் மிட் விக்கெட்ல வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். மிஸ் பண்ணால சிங்கிள் டபுளாக மாற்றுவாங்க. இந்த பாலை எடுக்கலை. ஓடி எடுக்கப்பட்ட 2 ரன். குட் ரன்னிங். தேர்ட் ஒன் ஸ்டெப் போர்டில் போய் குத்தி நல்லா திரும்பிச்சு. அடுத்த பந்து ஆஃப் சைடில் ஹர்மேனா காட் ஷாட். சிங்கிள் கிடைக்கும். குட் ஷாட் சிங்கிள். செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் லெஃப்டி நல்லா வேரியேஷன் திரும்பிச்சு டாட்டு. அடுத்த பந்து ஆஃப் சைடில் ஹர்மேனா கட் ஷாட். சிறப்பான தடுப்பாட்டம். சிங்கிள். ஒரு கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 4. 1 விக்கெட்டு சரணாலயா. செகண்ட் ஓவர் அஜித். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லாட்டில் தான் மாறிச்சு. லாங் ஆஃப் ஆடப்பட்ட பந்து 1 2 ஒரு ஸ்டாப். சிங்கிள். செகண்ட் ஒன் நேருக்கு நேரு லாங் ஆஃப்ல சான்ஸ்.
நல்ல டேக் அண்ட் முகிலன். இந்த முறையில் தனது விக்கெட்டை தெரிவித்து வெளியில் திரும்புகிறார். அடுத்து விழுந்து போறாங்க பேட்ஸ்மேன் நிதிஷ் லெஃப்டி. ஸ்டம்புக்கு வெரி க்ளோஸ் ஆச்சு, ஜஸ்ட் மிஸ். கீப்பர் கால்ல பட்டு போயிருக்கு, சிங்கிள். லெக் பில பட்டிருக்கு, இந்த முறை சிங்கிள் கிடைக்கும். பால மிஸ் பண்ணிருக்காங்க, சிங்கிள் டபுளா மாறுது. ஓடி எடுக்கப்பட்ட அடுத்த பந்து டாஸ் பால் ஆஃப் சைடுல அடிக்கப்பட்ட பந்து கட் ஆயிரும். குட் ஸ்டாப். சிங்கிள் டபுளா மாத்துறாங்க, இதுல வாய்ப்பு இருக்கான்னு பாப்போம். பேக் டு பேக் டபுள். லாஸ்ட் ஒன் பெலிக்ஸ் லெக்ல பட்டிருக்கு, சிங்கிள் கிடைக்கும். குட் ஸ்டாப். டைரக்ட் விக்கெட் மிஸ் ஆகுது. பேக் ஆஃப் சிங்கிள். 2 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸ்கோர் 10. சரணாலயா தடவப்பட சுமன். ஃபர்ஸ்ட் ஒன் டாஸ் கண்டிப்பா பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்கும். பால் இன்னும் போகலங்க, எடுக்கப்பட்ட குட் ரன்னிங். செகண்ட் ஒன் பேட்ல நிக்கிருச்சு, நல்ல டேக் அண்ட் விக்கெட். அடுத்து வந்து பேட்ஸ்மேன் சேசு. சான்ஸ் ஃபார் பாயிண்ட்ல குட்டி கட்டானா புடிக்க கஷ்டம் தான். பவுண்டரி போகுதுன்னு பாப்போம். சம ஸ்டாப் இல்லை, இந்த வாய்ப்பு இருக்கு. ஃபீல்டர் தான் 3 ரன். குட் ரன்னிங். நெக்ஸ்ட் ஒன் அட்டியாக்கர்ல குயிக்கா இருந்துச்சு டாட். அடுத்த பந்து நல்ல வேரியேஷன், அதே லைன்ல பேக் டு பேக் டாட். ஆஃப் சைடுல ஒரு டிஃபென்ஸ், சிறப்பாக தடுப்பாட்டம். ஒரு சிங்கிள். 16 3 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸ்கோர் 16. 16 ரன். அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப் சைடுல ஒரு அருமையான கட் ஷாட், சிங்கிள். செகண்ட் ஒன் சுத்தில பேட்ல மீட்டா கண்டிப்பா இது பவுண்டரி கிளியர் பண்ணி போயிடுச்சுங்க. பவுண்டரி சுத்தி மச்சில ஆமாத்தி கொடுத்திருக்காங்க சேசு. நெக்ஸ்ட் ஒன் அப்டியாக்கர்ல சிங்கிள் கிடைக்கும், சிங்கிள். அடுத்த பந்து சுத்தி கட்டாயிரும், சுத்திட்டு போயிருக்கு. பேக் டு பேக் சிங்கிள். அப்டியாக்கர்ல குயிக்கா இருந்துச்சு டாட். சிறப்பாக அடித்து ஆட முற்பட்ட. லாஸ்ட் ஒன் அதே லைன்ல பேக் டு பேக் டாட். 4 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸ்கோர் 23. சரணாலயா களமிறங்குமாறு திருவிழாவுக்கான முதல் பரிசாக 4 ஓவருக்கு 24 தேவைப்படுது. ஐ பெரியசாமி பிஏபிஜி ஸ்ட்ரைக்ல முகிலன், நான் ஸ்ட்ரைக்ல அஜித். ஃபர்ஸ்ட் ஓவர் சேசு. ஃபர்ஸ்ட் ஒன் கீப்பர்ல கண்டிப்பா இது பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்கு. குயிக்கா டிராவல் ஆயிட்டு இருக்கு. இந்த போட்டி இந்த போயிடுச்சுங்க பவுண்டரி. முதல் பந்து ஆமாத்தி கொடுத்திருக்காங்க முகிலன். அவர் பேட் முதல் பவுண்டரி. ஐ பெரியசாமி. செகண்ட் ஒன் ஸ்டெப்ல போய் கவர்ஸ்ல சிறப்பாக அடிக்கப்பட்ட பந்து ஆறாகுமா? உஷாலா கேட்ச் கையில பட்டு பவுண்டரி லைனுக்குள்ள போயிடுச்சுங்க. பவுண்டரி 4 இப்போ என்ன செக் பண்ணி கொடுப்பாங்க. பவுண்டரி தான் கொடுத்திருக்காங்க. பேக் டு பேக் 2 பவுண்டரி கொண்டு வந்திருக்காங்க முகிலன். அந்த 2 பவுண்டரி ஆமாத்தி கொடுத்திருக்காங்க. தேர்ட் ஒன் ஹாட்ரிக் வாய்ப்பு இருக்கு. ஃபுல் ஃபேஸ்ல ஃபுல் டாஸ் லெஃப்ட் சைடுல ஃபிளாட்டா இருக்கு. 4 போயிடுச்சுங்க மேக்ஸிமம். தொடர்ச்சியா 3 பால்ல 2 பவுண்டரியும் ஒரு ஆரையும் கிளியர் பண்ணி கொடுத்திருக்காங்க முகிலன். ஒரு சேர்ந்து அரௌண்ட் ஃபோர்த் ஒன் ஒரு டிஃபென்ஸ் மைண்ட் செட் ஆஃப் சைடுல நடக்க வாய்ப்பு இல்லை. நல்ல கம்பேக் டாட். நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் சைடுல பாயிண்ட்ல ஃபில்டர் தலைக்கு மேல கண்டிப்பா பவுண்டரி கிளியர் பண்ணிரும். குயிக்கா டிராவல் ஆயிட்டு இருக்கு. போயிடுச்சுங்க பவுண்டரி. 4 இந்த ஓவர்ல மட்டும் 3 பவுண்டரியும் ஒரு ஆரையும் கிளியர் பண்ணி கொடுத்திருக்காங்க முகிலன். லாஸ்ட் ஒன் சுத்திட்ல லோ கிப்டா வந்துச்சு. நல்ல கம்பேக் டாட். ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. விக்கெட் லூஸ் பண்ணாம 18 ரன் கொண்டு வந்திருக்காங்க. நடுப்பட்டி நாட் அவுட் 11. செகண்ட் ஓவர் கூட சரவணன். ஃபர்ஸ்ட் ஒன் குட் ஷாட் மிட் விக்கெட்ல ஆடப்பட்ட பந்து 1 பவுன்ஸ் 2 பவுன்ஸ்ல சிங்கிள் கிடைக்கும், சிங்கிள். நம்ம டேட்டா நோ பால் கொடுத்திருக்காங்க. நோ பாலுக்கு ஃப்ரீ ஹிட் உண்டு. நோ பாலா? நோ பால். ஸ்டெப் நோ ஃப்ரீ பால். உடைச்சு போட்ட பால் ஸ்கொயர் லெக்ல ஆடப்பட்ட பந்து மேட்ச் முடிவுற்றதா? நடுவர்கள் இதோட ஃபினிஷ் ஆட இந்த மேட்சை வந்து வின் பண்றாங்க. நடுப்பட்டி முடியவில்லை. நாட் அவுட் 11. முடிஞ்சு இந்த டோர்னமெண்ட்ல முதல் பரிசா தட்டி செல்றாங்க நடுப்பட்டி நாட் அவுட் 11. கிரிக்கெட் திருவிழாவில் முதல் பரிசினை தட்டி செல்லும் நாட் அவுட் தாமரை சிசி அணியினருக்கு விழா கமிட்டியின் சார்பாக பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல போராடி